தங்கச்சி என்னமா சொல்றா? அவன் உன்னை கொல்றதுக்கு கொண்டு போய் பங்களால விட்டானா? ஆமாண்ணே, என்னைய இங்கேருந்து கூட்டிட்டு போகும்போது உன்னை கெஸ்ட் ஹவுஸ்ல கொண்டு போய் விடுறேன்னு சொன்னாருண்ணே. நான் அவரை நம்பி கூட போனேன். அவரும் என் கூடவே இருந்து பார்த்துக்கிடுவேன்னு சொன்னாருண்ணே. கெஸ்ட் ஹவுஸ்ல நம்மளுக்காக வேலை செய்யறதுக்கு 10 பேர் இருக்காங்கன்னு வேற சொன்னாரு. அதனால தானே அங்க போனேன். பார்த்த கடைசியில காட்டுக்குள்ள ஏதோ ஒரு பயங்கரமான பங்களால கொண்டு போய் விட்டுட்டாருண்ணே. அந்த பங்களால பேயெல்லாம் இருந்துச்சுண்ணே. கொஞ்சம் விட்டுருந்தா அந்த பேயெல்லாம் எங்களை சாப்பிட்டுருக்கோம். எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு ஓடி வந்திருக்கோண்ணே. மம்மி, என்ன மம்மி சொல்றீங்க? பேய் பங்களாவா? ஆமா பிரியங்கம்மா, ஏகப்பட்ட பேய். ஒரே சத்தம், எங்களை வேற பிடிச்சு அடி அடி நடிச்சுட்டு. வேணும்னா செல்ல மாட்டேங்கல. தங்கச்சி என்னமா சொல்றா? செல்லமா எப்படி அங்க வந்தா? ஏனே, அத நான் சொல்றேனே. நான் ராசாத்தியக்காவை காப்பாத்த தான் போனேன். அப்புறம் நான் அந்த பேயிட்ட மாட்டிக்கிட்டேனே. என்னையும் போட்டு அடி அடி நடிச்சுட்டு. இந்த அடியெல்லாம் இவியலுக்காக தான் பொறுத்துக்கிட்டேன். கடைசி வரைக்கும் கூட நின்று ராசாத்தியக்காவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேனே. ஆமாண்ணே, செல்லம்மா மட்டும் இல்லைன்னா எனக்கு என்ன இருக்குமோ தெரியாது. அந்த பேயெல்லாம் சேர்ந்து நீ ஏதாவது பண்ணியிருக்கோண்ணே. எப்படியோ கடவுள் புண்ணியத்தை தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். இல்லனே, நான் தான் ராசாத்தியக்காவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன ராசாத்தியக்கா? ஆமாண்ணே, ரொம்பவே படாத பாடுபட்டுட்டோம். எல்லாத்துக்கும் அவர் தானே காரணம். சித்தி, நீங்க சொல்றத பார்த்தா நம்புற மாதிரி இல்லையே. ஏதோ தியேட்டர்ல போய் பேய் படம் பார்த்துட்டு வந்தீங்களோ? ரொம்ப பயந்துட்டீங்களோ? வேப்பல் அடிக்க போமா? எங்களை பார்த்தா பேய் படத்தை பார்த்துட்டு பயந்துட்டு வர மாதிரியா தெரியுது? அதான் எனக்கு சந்தேகம். பேயெல்லாம் போட்டு அடிக்கிற ஆட்களாச்சா நீங்க? பேய் பார்த்து நீங்களாவது பயப்படுறதாவது? உன்னைய தூக்கிட்டு போய் அந்த பேய் பங்களால போட்டுருக்கணும். அப்ப தெரிஞ்சுக்க எங்க கஷ்டம் என்னன்னு. பேய் கிட்ட மாட்டிக்கிட்டு ராத்திரி பகல்னு தூங்காம நிக்காம ஓடிக்கிட்டே இருந்திருக்கோம். 10வது மணிக்கு அந்த பேய் போட்டு எங்களை வேலு வேலுன்னு வெளுத்துருச்சு. தங்கச்சி அது இருக்கட்டும்மா, அவன் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணனா? வேற எதுக்குண்ணே? அவரோட மக கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தான் இந்த மாதிரி பண்ணிட்டாருண்ணே. வேணும்னே என்னைய கூட்டிட்டு போய் அந்த பேய் பங்களால அடைச்சு வச்சுட்டாரு. இதுக்கு மேல அவர் வாழ்க்கையில நான் தடையா இருக்க கூடாதுன்னு நினைச்சிருக்காருண்ணே. அதனால தான் அந்த பாய் மனுஷன் இப்படி பண்ணியிருக்காரு. நான் கூட அவரை என்னமோ நினைச்சேன். நான் சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டே கூட இருக்காரு. ரொம்ப நல்லவர் நினைச்சு ஏமாந்துட்டேனே. இப்பதானே தெரியுது அவர் குணம் என்னன்னு. என்னையவே கொல்ல திட்டம் போட்டிருக்காருண்ணே. கொல்றதுக்கு திட்டம் போட்டிருந்தா மனுஷனை தானே ஏற்பாடு பண்ணியிருப்பாவே. நீ என்னவோ பேயி நாயிங்க. அப்படியே பேய் உங்களை பிடிச்சு வச்சிருந்தாலும் எப்படி இவ்வளவு ஈஸியா தப்பிச்சு வர முடியும்? மைனி, நீங்க எங்களே சந்தேகப்படுறீங்களோ? சந்தேகம்லாம் இல்ல செல்லம்மா. பேய் உங்களை இவ்வளவுக்குள்ள பிடிச்சு அடிச்சிருக்கு. பேரவி எப்படி அடிக்கிட்டேன்னு இவ்வளவு சுலபமா தப்பிச்சு ஓடி வந்தீங்க? ஆனா எனக்கும் புரியல கேக்கே. மைனி, சுலபமாலாம் தப்பிச்சு வரல, கஷ்டப்பட்டு தான் தப்பிச்சு ஓடி வந்திருக்கோம். பார்த்தா அப்படி தெரியலையே. மனத்துல பேய் அடிச்சதுக்கான அறிகுறி எதுவுமே தெரியலையே செல்லம்மா. மைனி, உள்காய் அதிகமா இருக்கு மைனி. அப்படின்னா அது பேயா இருக்காது, மனுஷ மாதிரி தான் இருக்கு. மனுஷனுக்கு பேய்க்கு வித்தியாசம் தெரியாம பேசிட்டு இருக்கியேன்னு நினைக்கேன். இல்ல மைனி, பேய் தான். அதுக்கு காலே இல்ல மைனி, பறந்துகிட்டு இருந்தது. எங்களை தூக்கிட்டு போய் எப்படி தெரியுமா அடிச்சது? பேய் அடிச்சு எழுந்திருக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க 2 பேரும் நல்லா தானே வந்து நிக்கிறீங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஆமத்தே, எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. அது எப்படி பேயா இருந்துச்சுன்னா இவ்வளவு ஈஸியா வீல விடும்? நீ வா, அந்த பங்களால கொண்டு போய் விடியும். அப்ப தெரியும் அந்த பேய் என்னலாம் பண்ணிச்சுன்னு. அப்ப சரி, குடும்பத்தோட போவாங்க. பேயுடன் ஒரு நாள் நீ வாழ்ந்து பார்த்துட்டு வருவோம். கோமாரி, குடும்பத்தோட போறதுக்கு அது என்ன பிக்னிக்கா? பேய் தான் இருந்துச்சுன்னு சொல்லியெல்லாம் ஓடு. ஏத்தே, என்னைய விடுங்க. நீங்களே சந்தேகம் தானே பட்டியா? இப்ப நான் சொன்ன மட்டும் எதுக்கு இப்படி பேசுறியா? நம்ம ஊர்ல எல்லாம் பேய் அடிச்சு எழும்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க. இவங்க நல்லா தெம்பான்னு நிக்காமல, அதான் கேட்டேன். என்ன பாருனே, மைனியும் மர்மவளும் எப்படி பேசியவன்னு. நான் எதுக்குனே போய் சொல்ல போறேன்? அதுவும் என் புருஷன் மேல எதுக்குனே நான் வீண் பழி போடணும்? உண்மையாவே நடந்தது இதுதான். அவரு வேணும்னே தான் இதை செஞ்சிருக்காருனே. அவருக்கு இன்னொரு பொண்டாட்டி வந்துட்டா.
ஏற்கனவே அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கான். நம்ம பிரியங்கா அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா உடனே காணோன்னு. அதனால புடிச்சிட்டு போய் விசாரிச்சுட்டு இருக்காவ. அந்த விசாரணையில கூட எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அவன் சொல்லிட்டு இருந்தான். நான் கூட நீ தான் எங்கேயாவது போயிருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவன் சொல்றது உண்மையா இருக்கும்னு நினைச்சேம்மா. இப்பதானே தெரியுது அவன் என்ன பண்ணிருக்கான்னு. ஆமாண்ணே, ஒரு சரியான மோசக்காரரா இருந்திருக்காரு. நானும் அவரை நம்பி இவ்வளவு வருஷம் வாழ்ந்திருக்கேன் பாரு. நான் தானே பெரிய முட்டாளு. அவன் எங்க இங்க ஒழுங்கா இருந்தா வெளிநாடுன்னு ஓட்டிட்டு கிடந்தான். இப்பதான் கொஞ்ச நாளா வந்து இங்க இருக்கான். அதுக்குள்ள உன்னைய கொல்லலான்னு பாத்திருக்கான். அவனை நான் சும்மா விட மாட்டேம்மா. எப்படி அவன் கூட போய் சந்தோஷமா வாழியான்னு நானும் பாக்கேன். வாமா ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட ஸ்ட்ராங்கா எழுதி கொடுத்துட்டு வருவோம். அப்பா அதான் அத்தை கிடைச்சிட்டாங்களா, விடுங்களா. நீங்க திரும்ப திரும்ப மாமாவை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க அத்தையை விட்டு விலகி போயிட்டே இருப்பாங்க. கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கியிருக்கப்பா, அதான் அத்தை கிடைச்சிட்டாங்கல்ல. என்னெல்லாம் பேசிட்டு இருக்க நீ? என் தங்கச்சியாவ கொல்ல முயற்சி பண்ணியிருக்கான். பாவம் இவ தப்பிச்சு ஓடி வந்திருக்கா. இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சவன சும்மா விட்டுருன்னு சொல்ல வரியோ? அவனை அப்படிலாம் விட முடியாது. மாமா, இவ சொல்றத பார்க்கும்போது தான் எனக்கே சந்தேகமா இருக்கு. இந்த காலத்துல போய் பேய் அது இதுன்னு சொல்லியாவன். நீங்களும் நம்புறியா? ஸ்டேஷன்ல போய் சொன்னா இதெல்லாம் நம்ப மாட்டாவ. அது மட்டும் இல்லாம சித்தப்பா கூட்டுவானு இவ கூட தானே போயிருக்காவ. அங்க கொண்டு விட்டுட்டு சித்தப்பா வேற ஏதாவது வேலைக்கு போயிருப்பா. அதுக்குள்ள இவ பயந்துட்டு வந்திருக்காவ. செல்லம்மா சித்தி வேற கூட தான் இருந்திருக்காவ. பார்க்க போனா ஏதோ டூருக்கு போன மாதிரி இருக்கு. இவ பேய்க்கெல்லாம் பயந்து வந்த மாதிரி எனக்கு பார்க்க தெரியல. ஆமா ஆமா, இவைய கதையை தான் அள்ளி முடியாவே. இவைய 2 பேருக்கும் பேய்க்காவது பயமாவது. பேய் தான் இவைய 2 பேரும் பார்த்தா பயந்து ஓடி இருக்கும். உங்க 2 பேரையும் பேய் தூக்கிட்டு போய் போட்டு மிதிச்சிருக்கணும். அப்ப தெரியும் எங்க கஷ்டம் என்னன்னு. இவெல்லாம் எங்களை பேசுற அளவுக்கு ஆகி போச்சு. ஏய், நீ அந்த இடத்துக்கு வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தையே குதிச்சு பயத்துல வெளியே ஓடி வந்திருக்கோம். ராசாத்தி இப்ப எதுக்கு தேவையில்லாத பேச்சு? நானே மார்மாவுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா இப்படி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காத. இந்த காலத்துல பேய் அது இதுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. 2 பேரும் உண்மையை சொல்லுங்க, எங்க போய் இவ்வளவு நேரம் இருந்துட்டு வாரியேன்னு. ஓ பூசு மேல வீண் பலி போடாத ராசத்தி. நல்லதுக்கு இல்ல உன் வாழ்க்கைக்கு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏனே நான் சொல்றத நீ நம்புறலனே? நம்புறேம்மா. அவன் அப்படி செய்யக்கூடிய ஆளுதான். என் தங்கச்சி எங்கன்னு கேட்கும் போது திருட்டு மொழி முடிச்சிட்டு இருந்தான். அப்பவே எனக்கு அவன் மேல சந்தேகம் வந்துச்சு. வாமா ஸ்டேஷனுக்கு போய் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஏம்மா, சரு என்னாச்சுமா? ஆனந்த் வயிறு வலிக்குது ஆனந்த். என்னது வயிறு வலிக்குதா? ஆனந்த் நிக்கவே முடியல, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது ஆனந்த். சரு பயப்படாத சரு, ஒன்னும் ஆகாது. முடியல ஆனந்த், வயிறு எனக்கு ரொம்ப வலிக்குது. ஆனந்த் சரோஜாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். கூட்டிட்டு வா, நான் போய் கார் எடுக்கிறேன். சரு வா சரு போலாம். நீ வேணா அவனுக்கு கூட போன, என் தங்கச்சியை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போறேன். அகிலாண்டா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து நிக்கிறீன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க அண்ணன் கூட உங்களை கண்டுக்காம போயிட்டாருக்கா. அப்போ உங்களை விட அவியலுக்கு அவிய மர்மாவை தான் முக்கியமா போயிட்டோ. நாடகம் நடிச்சு படம் போட்டுட்டு போறல்ல, அதான் எல்லாரும் இப்படி தாங்கிட்டு ஓடியாவே. வயித்துல பிள்ளை இருக்குன்னு ரொம்ப தான் நாடகமா இருக்கு. வா செல்லம்மா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு போய் பாப்போம். வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு போறா, நம்ம ஒண்ணுமே பண்ணலையேக்கா. எல்லாம் நடிப்பாதான் இருக்கு செல்லம்மா, வா போய் பாப்போம். இதுக்குதான் படிச்சு படிச்சு அவ்வளவு சொன்னேன். மாசமா இருக்க பிள்ளைய எங்கேயும் கூட்டிட்டு போவாதே கூட்டிட்டு போவாதேன்னு. என் வார்த்தையை கேட்டானே இவன். இல்ல அவதான் கேட்டாளா? மாசமா இருக்க பிள்ளை வயித்த வலிக்குன்னு வந்து படுத்து கிடக்கா. இந்த டாக்டர் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்க அவன். என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல, பயமா இருக்கு. மா சரோஜாக்கு ஒன்னும் ஆகாதுமா, அழாதீங்கம்மா. நீ என்ன டாக்டர் ஆளா? உனக்கு எல்லாம் தெரியுமா? 5வது மாசம் வயித்த வலின்னு வந்து படுத்திருக்கா. எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. இதுக்கு தான் நான் ஒரு இடத்துக்கு அனுப்புறதில்ல. போனா உடனே வந்துருங்கன்னு சொல்லிவிட்டேன். இப்படியே
மா அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா